லைம்ஸ்டோன் குவாரி ஒரு பிரச்சனை, சிமெண்ட் தொழிற்சாலைகள் லைம்ஸ்டோன் குவாரியில எல்லாமே அங்கே அப்படி கணக்கெல்லாம் இல்லை, அங்கங்கே அப்படியே எடுத்து அதை லாரியில் எடுத்துட்டு வராங்க பாரு, வேகமாக வராங்க. ரோடு முடிஞ்சு போச்சு, ரோடு தேய்மானம் இருக்கு, அடுத்தது ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது, பொல்யூஷன் நடக்குது. சிமெண்ட் ஆலைகள் மொத்தமாக 5-6 ஆலைகள் தான் சிமெண்ட் ஆலைகள். அதை எரிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ காலமாக அந்த துகள்கள்லாம் போய் பார்த்தா எவ்வளோ கேன்சர், எவ்வளோ நுரையீரல் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த பகுதியில குடிக்கிறது தண்ணி கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் சரியான முறையில் இல்லை, சோழர் பாசனம் ஹாஸ்பிட்டல் ஒரு சரியான ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. ஆனா எவ்வளவு லட்சம் கோடி தெரியுமா சம்பாதிக்கிறானுங்க. அது அந்த சிமெண்ட் கம்பெனிங்க அது 80,000 ஒரு வருஷத்துக்கு வந்து 80,000 கோடி லாபம், 80,000 கோடி லாபம். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதி கிடையாது. அந்த மக்களை அழிச்சு, மண்ணை அழிச்சு, தண்ணியை அழிச்சு பண்றாங்க. சோழர் பாசன திட்டம் அந்த காலத்துல சோழர்கள் வெட்டி அந்த ஆக்சுவலா அந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் அரியலூர் மாவட்டம் வந்து அவ்வளோ பசுமையா செழுமையா இருந்தது. அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி இல்லை. ஆனா அவ்வளோ பெரிய ஏரி, நான் தமிழ்நாடு 38 மாவட்டம் போய் பார்த்தேன். 38 மாவட்டத்தில் அதிக பெரிய ஏரிகள் உள்ள மாவட்டம் அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் ஏரிகள் போன்று நான் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல. அடுத்தடுத்த பெரிய பெரிய ஏரிகள். அன்னைக்கு போய் பார்த்தது சித்தமல்லி ஏரி, அது வந்து 950 ஏக்கர் தான். சேரன் மாதேவி ஏரின்னு ஒன்று 1500 ஏக்கர் பெரிய ஏரி. சுக்கரன் ஏரி 1100 ஏக்கர். கரிவெட்டி ஏரி 1200 ஏக்கர். எல்லாமே பெரிய பெரிய. சோழகங்கம் ஏரி என்ன ஏரி? பொன்னேரி. அந்த சினிமா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த பொன்னேரி வெட்டினது காலத்துல சோழர் வெட்டிய 27 கிலோமீட்டர் வந்து நீளம், 27 கிலோமீட்டர் நீளம், 5 கிலோமீட்டர் அகலம். இன்னைக்கு வெறும் 5 கிலோமீட்டர் நீளம். தண்ணி இல்லை. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இந்த ஒவ்வொரு ஏரியும் நான் சொன்ன ஏரிகள், சோழகம் பொன்னேரி வந்து கொள்ளிடத்துல இருந்து எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு தூரம் தெரியுமா இருக்கு? 6.5 கிலோமீட்டர். சுக்கரன் ஏரி 8 கிலோமீட்டர். சித்தமல்லி ஏரி 8.5 கிலோமீட்டர் இருக்கு. சேரன்மாதேவி ஏரி 5 கிலோமீட்டர். எல்லாமே கொள்ளிடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. இது எல்லாமே இல்லை. ஒன்னு ஏரினா அப்படியே தண்ணி ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் பொன்னேரிக்கு வந்து பொன்னேரியிலிருந்து மீனான ஏரி போகுது. இதுதான் அந்த சிஸ்டம் வந்து சோழர்கள் வச்ச அந்த சிஸ்டம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஆனா இதுதான் நாங்க கேட்கிறோம், சோழர் பாசன திட்டம், அரியலூர் சோழர் பாசனம் கொடுங்க அப்படியா?